ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் யூனிட் 8 சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி வந்து பாருங்கள், உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதோடு ஒப்பிடுகிறார்? உறங்கி விழிப்பதை வள்ளுவர் வந்து எதோடு ஒப்பிடுறார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிறப்போட ஒப்பிடுறார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழ் தான். ஓகேங்களா? ஸோ சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா 1905 தொடங்கினாங்க. வைத்தியநாத ஐயர் அப்படின்றவர் தொடங்கினார். ஸோ அந்த இதழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஆசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா? அதே மாதிரி சுதேசி மித்திரன் அப்படின்றது 1891 தொடங்கினாங்க. அது வந்து சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் தொடங்கினார். அதே மாதிரி தி இந்து அப்படின்ற பத்திரிகை வந்து 1878 வந்து தொடங்கினாங்க. அதே மாதிரி யங் இந்தியா அப்படின்றது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் ஆங்கில நாளிதழ் வந்து பார்த்திங்கன்னா அந்த யங் இந்தியா அப்படின்றது தான். இது வந்து 1919 தொடங்கினாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் முக்கியமானது தான். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை, இது பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எழுதியவர் கூடலூர் கிழார் அப்படின்றது. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல் அடங்கும். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை, இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது அப்படின்றது தவறு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்களில் எந்த இடத்துல பாறை ஓவியங்கள், அதாவது பண்டைய பாறை ஓவியங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது: மல்லப்பாடி, பெருமூக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. ஸோ இந்த இடங்களில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்டைய பாறை ஓவியங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்றுக்காரண கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று வந்து பார்த்திங்கன்னா சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூற்று வந்து சரி. ஓகேங்களா? காரணம் வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ கூற்றுக்கு உண்டான காரணம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசனாக இருக்கக்கூடிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஸோ இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அழுக்காறு அப்படின்றது தான். அதாவது அழுக்காறு அப்படின்றது பொறாமப்படுறது, மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது, மற்றவங்க மேலே சினம் கொள்வது, கடுஞ்சொல்லால் மற்றவங்கள திட்டுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அழுக்காறு அப்படின்றது. நம்மள்கிட்ட செல்வமே இருந்தாலும் இந்த 4 விஷயங்கள் நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த செல்வத்தை அழித்து ஒருத்தவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அழுக்காறு நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா, அதாவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல், இந்த 4மே நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நம்மள்கிட்ட செல்வமே இருந்தாலுமே நம்மளை அழித்து நம்மளை வந்து தீய வழியில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுக்காறு அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்றது தான். அதாவது நம்ம உயிருக்கு ஊதியமாக தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகழ் தான். அந்த புகழ் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த புகழ் வந்து நமக்கு தானாகவே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்றது அதுதான். உயிருக்கு ஊதியமாக நம்ம தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது புகழ் தான்.
ஸோ அந்த ஈதல் இசைப்பட வாழ்தல்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த புகழ் வந்து நமக்கு தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பொருள் உடையவர் செய்யும் செயல். ஸோ அதற்கு வந்து பயன்படுத்தியிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ படிக்கிறத வச்சே சொல்லலாம். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் மெட்டீரியல் இருந்தாலுமே அதை படித்து கிளியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை பயன்படுத்தி கிளியர் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான மலை மேலே ஏறி யானை மேலே போர் புரிவது போல் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ தரையில் நின்றுக்கிட்டு யானையோடு நம்மளால் போர் புரிய முடியுமா? முடியாது. இதுவே ஒரு மலை மேலே ஏறி நம்மளால் யானை மேலே போர் புரிய முடியும். ஏன்னா மலையில் யானையால் ஈஸியாக ஏற முடியாது. ஸோ யானையை வந்து சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலை மேலே ஏறின பிறகு வரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேறி வராமல் பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்ற ஊமையில் எதை சொல்ல வராரு? பொருள் உடையவர் செய்யும் செயல். நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம முன்னேறி வரோம் பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி. ரங்கையா. ஓகேங்களா? அவர் தான் பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஜோசப் மதுரையின் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹாசன் நிறுவினார். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இது எல்லாமே சரிதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த 2ஐ திருவள்ளுவர் இல்வாழ்விற்கு உகந்தது என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அன்பும் அறனும். ஓகேங்களா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்மளுடைய துணைவியார்கிட்ட அன்பு காட்டுறதும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து வாழ்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அன்பும் அறனும். அடுத்த கேள்வி பாருங்கள். வள்ளுவரின் அரசியல், பொருளாதாரம், சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பொருட்பால். ஸோ திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பகுப்புகள் வந்து இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஓகேங்களா? ஸோ அதில் வள்ளுவரோட அரசியல், பொருளாதாரம், சமுதாய சிந்தனைகள் இதெல்லாம் களஞ்சியமாக இருக்கக்கூடிய பகுப்பு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருட்பால் தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 கூற்று வந்து இருக்குது. இதில் வந்து எது சரி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். ஸோ இந்த 4 கூற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1, 3, 4 மட்டும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் மட்டும் கிடையாது, 1331 குறளில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற சொல் வந்து வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1, 3, 4 மட்டும் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. பெரிய புராணமா, திருவாசகமா, திருமந்திரமா, திருப்பல்லாண்டா? ஸோ இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. ஓகேங்களா? பெரிய புராணம் மட்டும்தான். தமிழில் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இந்தியா. சரிங்களா? அரசியலில் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.
ஓகேங்களா. முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையோட முதல் பெண் சபாநாயகர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் வந்து யார்? ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பேயனார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று காரண கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வகித்தார். ஸோ கூற்று சரி, கூற்றுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா. ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. கூற்று சரி, காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்குறு நீதி அப்படின்ற பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடலை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி வந்து பொருத்தமுடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சரிதான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமில் வந்திருக்கு. ஓகே, மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு உரைக்கக்கூடிய காப்பியம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஓகேங்களா. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வரிகளை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ அப்படின்ற வரிகளை பாடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆண்டாள். அடுத்த கேள்வி பாருங்கள். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கின்றவரை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கற்புக்கரசி. ஓகேங்களா. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கின்றவரை யாரோடு ஒப்பிடுறாரு வள்ளுவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்புக்கரசியோட ஒப்பிடுறார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தேவப்பாடையின் இக்கதை செய்தவர் மூவர். கம்பரின் கூற்றுப்படி ராமாயணம் செய்த மூவர் வான்மிகி, விசிட்டர், போதாயனார் அப்படின்றவர். விசிட்டர் செய்தது விசிட்ட ராமாயணம், போதாயனார் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுதன் உண்மை அறிவே மிகும். அதாவது உண்மையான அறிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா படிச்சிருக்கோம், நமக்கு வந்து அறிவு நிறையா இருக்குது அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நம்ம மற்றவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம். ஓகேங்களா. நம்ம உண்மையான அறிவு நம்ம படித்ததை வச்சு அந்த அறிவு இருக்காது, நம்மள்கிட்டே ஒரு சுயமான ஒரு அறிவு வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து உண்மையான அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிச்சிருப்பான், மற்றவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருப்பான். ஓகேங்களா. ஒருத்தவங்க படிச்சிருக்கவே மாட்டான், ஆனால் மற்றவங்கள்ட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேசணுமோ பக்குவமாக அது மாதிரி பேசுவான். ஓகேங்களா. ஸோ அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுதன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு அறிவு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அறிவு. படிப்பை விட அந்த அறிவு தான் வந்து உண்மையான அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குறள் எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழ் அப்படின்ற அதிகாரத்தில் வருது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தந்தை மகனுக்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்றது தான். அதாவது தந்தை மகனுக்காற்றும் நன்றி அப்படின்றது நிறையா சொத்து சேர்த்து வைக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறையா நகை சேர்த்து வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. சிறந்த அறிவை தன்னுடைய மகனுக்கு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் தந்தை மகனுக்காற்றும் நன்றி அப்படின்றது. ஒரு அவையில் படித்தோர் பல பேர் வந்து இருந்தாலுமே தன்னுடைய மகன் அந்த படித்தவர்கள்லேயே முதல் மாணவனாக வரான் அப்படின்னா, எல்லாரை விட சிறந்து வரான் அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய தந்தையாக இருந்தார் அப்படின்னா அதுதான் தந்தை மகனுக்காற்றும் நன்றி அப்படின்றது. ஓகேங்களா.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவையத்து முந்தி இருப்ப செயல். அந்த அவையிலேயே தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரை விட முந்தி இருப்பான். ஓகேங்களா, முதல் மாணவனாக இருப்பான் அறிவில். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு. தந்தை மகனுக்கு காட்டும் நன்றி அப்படின்னு சொல்லி திருக்குறளில் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவையத்து முந்தி இருப்ப செயல். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்தது 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் 8 சம்மந்தமான கேள்விகள் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.